ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எட்டுத்தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எது? ஸோ எட்டுத்தொகை நூல்களுக்கான வரிசைக்கான ஒரு பாட்டே இருக்கு. அந்த பாட்டு வச்சு நம்ம சொல்லிடுவோம். என்ன பாட்டு? நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 18 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும், அகம்புறம் எனும் இத்திரத்து எட்டுத்தொகைன்னு சொல்லி அந்த 8 நூல்களுக்குமே பார்த்தோமாக்கு விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் முதல்ல வரக்கூடிய நூல் எது? நல் நற்றிணை. ஸோ ஆன்சர் என்ன வரும்? நற்றிணை. ஓகே. அகநானூறு என்னது? அகநானூறு என்பது இருக்கிறதுலே அதில் என்னது? அடிவரையறை பெரியதாக இருக்கக்கூடியது என்னது? இதுதான். ஸோ 13 to 31 அடிவரையாக இருக்கும். நெடுந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் என்னது? அகநானூறு. அதே மாதிரி ஐங்குறுநூறு என்னது? 5 புலவர்களால் பாடப்பட்ட நூல். பரிபாடல், பரிபாடல் என்பது என்னது? அகமும் புறமும் கலந்த ஒரு நூல். 8 தொகையில் இருக்கக்கூடிய அகம்புறம் கலந்த ஒரு நூல். மதுரையை சிறப்பிப்பதற்காக பாடப்பட்ட ஒரு நூல்னு கூட சொல்லுவாங்க அந்த நூலை வந்து. செகண்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றில் தவறானதை தேர்வு செய்க. கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர், சரிதான். அடுத்து ரெண்டாவது, கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி. சீதக்காதி என்பது என்னது? இவர் ஆதரிக்கல, சரியா? இவர் ஆதரித்த வள்ளல் யாரு? சடையப்ப வள்ளல். ஸோ கம்பர் ஆதரித்த வள்ளல் யாருங்க? சடையப்ப வள்ளல். அவர் இது பண்றது சிறப்பிக்கும் விதமா என்ன செஞ்சிருப்பாரு? 1000 பாடல்களுக்கு ஒரு முறை என்ன செஞ்சிருப்பாரு? இந்த சடையப்ப வள்ளலை புகழ்ந்து அந்த பாடலை இது பண்ணியிருப்பாரு. அது மாதிரி சரஸ்வதி அந்தாதியை ஏற்றியது யாரு? கம்பர். சரி, கம்பர் வேற என்னென்ன நூலா ஏற்றிருக்காரு? திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, இதெல்லாம் அவர் ஏற்றக்கூடிய பிற நூல்கள். அதே மாதிரி கம்பரது காலம் என்னது? 12ஆம் நூற்றாண்டு. கம்பரோட காலம் என்னது? 12ஆம் நூற்றாண்டு. ஸோ 12ஆம் நூற்றாண்டு அவரோட வாழ்ந்த பிற புலவர்கள் யார் யாரு? ஒட்டக்கூத்தர், ஜெயங்கொண்டார், புகழேந்தி, எல்லாருமே என்னது? இவரோட சமகாலத்தவர்கள். ஓகே. அது மாதிரி கம்பர் எழுதின நூல் இந்த அளவு கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க. என்னது? ராமாயணம். ராமாயணத்துக்கு அவர் இட்ட பேர் என்னதுங்க? ராம அவதாரம். ராம அவதாரம். அது முதல் எங்க அரங்கேற்றிருப்பாரு? திருவரங்கத்துல, அதாவது ஸ்ரீரங்கத்துல என்ன செஞ்சிருப்பாரு? அவரு அரங்கேற்றிருப்பாருன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே. அடுத்த கேள்வி, கல் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக. கல், கல் என்னது? கற்பது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே இருக்கு என்னது? கற்றல். சரியாங்க? கற்றல். கல் என்பது என்னது? கற்றல். ஸோ இதுல கற்பனை இதெல்லாம் வந்து சாக்குங்க. கண்டான் என்ன வரும்? கண்டானுக்கு வேர் சொல் என்ன வரும்? கான். அது மாதிரி மிச்சம் ரெண்டு வந்து வேர் சொல் வராது. ஸோ இதுக்கு சரியான விடை என்னது? கற்றலோட வேர் சொல் என்னதுங்க? கல். இளமையில் கல்லுன்னு கூட நம்ம இது வரும். அடுத்த கேள்வி, தமிழ் சொல்லை கண்டறிக. அனுமதி, ஈசன், குபேரன், மணிமுடி. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன வரும்னா மணிமுடி தான் என்னது? தூய தமிழ் சொல்ல வரும். சரியா? சொல் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். என்னது? ஏற்சொல், திரிசொல், திசை சொல், வட சொல்னு சொல்லி வரும். அதுல வந்து தூய தமிழ் சொல்ல இது வரலாம், மணிமுடி மட்டும்தான் வரும். அனுமதி என்பதுக்கு இன்னொரு என்ன வரும்? அனுமதிக்கு தமிழ் சொல் என்னது? இசைவு. அனுமதிக்கு என்னது? இசைவுன்னு சொல்லி வரும். ஸோ இது தமிழ் சொல் கிடையாது. அதே மாதிரி ஈசன், குபேரன் என்ன சொல்லலாம்? திசை சொல்னு கூட சொல்லலாம். அடுத்த கேள்வி, தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார். ஸோ தென்னாப்பிரிக்கான்னு தெரிஞ்சோடனே யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க? தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை தான் முதல்ல வருவாங்க. ஸோ காந்தியை பற்றி அந்த இது பார்த்தோம்னாக்கு பழைய பாட புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. 9ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்கும் தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி. அடுத்த கேள்வி, வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? இதுக்கு ஆன்சர் யார் வருவாங்க? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இந்த பெருஞ்சித்திரனார் இல்லாத கேள்வி எந்த ஒரு வினாத்தாலுமே இருக்காது. தமிழை பொறுத்தவரை கண்டிப்பா எப்பயுமே கேட்கப்பட கேள்விகளில் வந்து பெருஞ்சித்திரனாரும் ஒருவர். சரியாங்க? ஸோ அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவரோட இயற்பெயர் என்ன வரும்? துரைமாணிக்க வரும். அதே மாதிரி அவர் எழுதின நூல்கள், அவரோட இதழ்கள் எது? தென்மொழி, தமிழினம், தமிழ் சிட்டு. அந்த 3 இதழ்கள் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் டைரக்டா ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இவர் வந்து யாரு சொல்லுவாங்கன்னா பாரதிதாசனோட தலை மாணாக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் வந்து யாரு? பாரதிதாசனோட தலை மாணாக்கர் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. அடுத்து பெருங்குன்றூர் கிழார். பெருங்குன்றூர் கிழார் என்பது யாரு? 1810 9ஆம் பத்து பாடியவர் பெருங்குன்றூர் கிழார். அடுத்து பெருநாவலர். பெருநாவலர் என்பது யாரோட பேருங்க? திருவள்ளுவரோட பேரு. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி, பரிணிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்? மூசி பூர்ணலிங்கம். சரியா? ஞானபோதினி என்பது இதழை தொடங்குனது யாருன்னா மூசி பூர்ணலிங்கம். அவர் நடத்திட்டு இருப்பார். அதுக்கப்புறம் யார் நடத்துவாங்க அந்த இதில் வந்து? பரிதிமார் கலைஞர் நடத்தி வைப்பார். சரியாங்க? ஸோ நாடக கலை பத்தி ஒரு கேள்வி வந்துச்சாங்க, கண்டிப்பா யார் வந்துருவாங்க? பரிதிமார் கலைஞர் வந்துருவாரு. ஓகேவா? அவரோட இயற்பெயர் என்ன வரும்? சூரிய நாராயண சாஸ்திரியார்னு வரும். எந்த நூல்ல அவரோட பேர் இடம் என்ன பேர் மாத்திருப்பாரு? தனித்தமிழ்ல மாத்திர எந்த இதுல? தனிப்பாசுர தொகைன்றதுல என்ன செஞ்சிருப்பாருன்னா அவரோட பேரை வந்து மாத்திருப்பாரு. அது வரைக்கும் பார்த்தோமாக்க அவர் பேர் என்னவா இருக்கும்னா சூரிய நாராயண சாஸ்திரி தான் வச்சிருப்பாரு. இந்த நூல்ல தான் என்ன செஞ்சிருப்பாரு? இந்த தனிப்பாசுர தொகையில தான் வந்து அவரோட பேரை வந்து பரிதிமார் கலைஞர்னு சொல்லி இது பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி செம்மொழி. சரியா? செம்மொழின்னு நம்ம தமிழோட தானே அது.
இந்தியாவில் இருக்கக்கூடிய செம்மொழிகளில் முதன்மையான செம்மொழி எது? தமிழ் தான் முதல் செம்மொழி. அதை உயர்தனி செம்மொழின்னு சொல்லி முதல்ல அறிவிக்கணும்னு சொல்லி சொன்னவரே இவர் தான். அதே மாதிரி 4ஆம் தமிழ் சங்கத்தோட உருவாக்கிருப்பாங்கல்ல, அந்த உருவாக்குனது யார் யார்? பாண்டித்துரை தேவர். அதுக்கப்புறம் பார்த்தோமாக்கும் அவங்களோட சேர்ந்து பரிதிமார் கலைஞர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அடுத்த கேள்வி, சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர். பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லக்கூடிய கொஸ்டின் என்ன ஒரு ஆன்சர்? அண்ணா. யாரு? அண்ணா. அண்ணா இதே மாதிரி நிறைய கூற்று வரும். என்ன வரும்? அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விதான். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று சொல்லியவர் அப்படின்ட்டு அண்ணாவை சொல்லுவாங்க. ஸோ அண்ணாவோட கூற்றுகள் அடிக்கடி கேட்பாங்க. அண்ணாவோட கடிதத்திலேருந்து என்னது நமக்கு நிறைய கேள்வி வரும். அது மாதிரி இந்த அண்ணா, தம்பிக்கு, இந்த மாதிரி கடிதங்கள் எல்லாமே யார் தான் வருவாங்க? அண்ணா தான் வருவார். அடுத்து யாருக்கா? காந்தி இருக்காரு. ஸோ காந்தி வந்து பார்த்தோமாக்கும் தாய்மொழி வழி கல்வியை என்ன சொல்றாரு முன்னிறுத்தி ஒரு கடிதம் எழுதியிருப்பார். அந்த கடிதம் வந்து நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு கடிதம் தான். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அதில் வந்து டால்ஸ்டாய் வந்து அந்த திருக்குறள் ஒன்று இது பண்ணியிருப்பாங்க. காந்திக்கு அவருக்கு இந்த ஒரு கடிதத்தில் வந்து அந்த திருக்குறள் இது பண்ணியிருப்பார். அவரோட தூண்டுதலின் பேரில் என்ன செஞ்சிருப்பாரு? காந்தியை வந்து திருக்குறள் படிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோமா அம்பேத்கரோட என்ன சொல்றது கூற்றுகளுமே நிறைய இருக்கு. கற்பி, ஒன்று சேர், போராடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அம்பேத்கரை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. எடுத்துக்காட்டா சொன்ன நேரு வந்து என்ன சொல்லியிருப்பாரு? ஆசியாவிலே மிகப்பெரிய தனியார் நூலகம் அமைத்தவர் யாருன்னு சொல்லுவார்னா அம்பேத்கரை சொல்லுவார். யாரு? நேரு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி அம்பேத்கரை பத்தி தனிப்பட்ட தகவல் நிறையவே இருக்கு. அது பார்ப்போம். அடுத்து மூவாவுமே அதே மாதிரி கூட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எப்பவுமே குரூப் 4 குரூப் 2 கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு இதுதான். என்னது? அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இதுன்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து, அந்த ஒரு முக்கியமானது அவரோட கூட்டுல வரும். ஸோ இது மூவாவோடது. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, அண்ணா. அடுத்த கேள்வி, லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் எது? ஏ ஆப்ஷன்லயே இருக்கு. என்ன வரும்? மனோன்மணியம். என்னது? மனோன்மணியம். ஸோ மனோன்மணியத்தை எழுதுனது யாரு? மனோன்மணியம் சுந்தரநாத் தான் அவர் எழுதுனது. அவரோட பேர்ல எங்க ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு? திருநெல்வேலியில் அவரோட பேர்ல பல்கலைக்கழகம் இருக்கு. அதே மாதிரி ரகசிய வழி லிட்டன் பிரபு எழுதுனதை வச்சு இது பண்ணியிருப்பாரு. ஸோ அதை என்ன சொல்லுவாங்க? மனோன்மணி என்பது என்னது? வழிநூல். ஏன்னா இது முதல் நூல், இது வந்து வழிநூல் சொல்லுவாங்க. ஆனா வழிநூல் சொல்ல முடியாத அளவுக்கு இது வந்து சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி இந்த நூல்ல வரக்கூடிய இன்னொரு தான் என்னது? துணைக்கதை வரக்கூடியது என்னது? சிவகாமியின் சரிதம் வரும். சிவகாமியின் சரிதம் வரும். அதே மாதிரி நம்ம நீராறும் கடல் உடுத்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல் எதுல இருக்கு? அவர் எழுதின அந்த மனோன்மணியம் பாடல்ல தான் நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பாடலுமே இந்த நூல்ல தான் இருக்கு. அடுத்து அகத்தியம், உருவல், சயனம் எல்லாமே என்னது? நாடக நூல்கள்ல இருக்கக்கூடிய இலக்கண நூல்கள்ல வரும். அடுத்தது பொறுத்துக, தடக்கர், எண்கு, வல்குயிர், தரிசனம். ஓகே. சோ தடக்கர் என்பது என்னது? பெரிய யானை. சரியா? தடம்னால என்ன வந்துடும்? பெரியன்ற வரும். தடக்கைன்றத பார்த்திருப்போம். தடம்னால என்ன வந்துடும்னா தடன்ற வார்த்தைக்கு பெரிய என்ற அர்த்தம் வரும். ஸோ என்ன வந்துடும்? தடக்கை. சரி, தடக்கர் பெரிய யானை. அதே மாதிரி எண்கு என்பது எதை குறிக்கும்? கரடி. எண்கு என்பது எதை குறிக்கும்? கரடி. அடுத்து வல் உயிர். வல்லுன்னா என்னது? வலிமையான, வன்மையானன்ற மாணிக்கு இருக்கும். உயிர்னா என்னது? நகம். சரியா? சோ இதுக்கு என்ன வரும்? கூர்மையான நகம். கூர்மையான நகம். அடுத்து தரிசனம். தரிசனம் என்பது என்னது? காட்சி. இது பார்த்தோன்னே சொல்லக்கூடியதுதான். சரியாங்க? ஸோ ஆன்சர் சொல்லுங்க. என்ன வரும்? 3, 1. அடுத்து எங்க இருக்கு? 4, 2. 3, 1, 4, 2 எங்க இருக்கு? ஆப்ஷன்ல ஏ ஆப்ஷன்ல இருக்கு. ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுங்க? மணிமேகலை. ஆன்சர் மணிமேகலை. ஸோ உலகில் முதல்ல ஒரு பெண்ணோட பெயர்ல வந்த நூல்னு எதை சொல்லுவாங்கன்னா மணிமேகலை தான் சொல்லுவாங்க. சொல்றது புரிஞ்சாங்க? முதல்ல வந்த ஒரு பெண்ணின் பெயரால் எழுந்த நூல் வந்து மணிமேகலை. அது மாதிரி மணிமேகலை சிலம்பு என்னது? இரட்டை காப்பியம் சொல்லி சொல்லுவாங்க. மணிமேகலோட ஆசிரியர் யாரு? சீத்தலை சாத்தனார், இளங்கோவடிகள். சரி, சிலப்பதிகாரத்துக்காரர் வருவாங்க, இளங்கோவடிகள். ரெண்டு பேருமே சமகாலத்தோர்ணமானி சொல்லி ரெண்டுமே என்ன சொல்லுவாங்க? இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தொடர்ச்சி சிலம்போட தொடர்ச்சி என்ன வரும்? மணிமேகலை வரும். அதே மாதிரி இது என்ன சொல்லுவாங்கன்னா புரட்சி காப்பியம் சொல்லுவாங்க. அதே மாதிரி சமய பூசல்களுக்கு வித்திட்ட ஒரு காப்பியம் கூட சொல்லுவாங்க. முதல் சமய காப்பியம் கூட சொல்லலாம். ஏன்னா முதல் முறையா வந்து என்ன செய்வாங்கன்னா வெளிப்படையா வந்து ஒரு மதத்தை வந்து இது பண்ற மாணிக்கு இந்த நூல்ல தான் நிறைய வந்திருக்கும் தகவல். அடுத்து கம்பராமாயணம் ஏற்கனவே பார்த்திருப்போம், கம்பரோடது. ஓகே. அடுத்து பெரிய புராணம். பெரிய புராணம் என்பது என்னது? பெருமை பெற்ற புராணம் என்பதுதான் அதுக்கான முழுமையான அர்த்தம். அதை தான் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பெரிய புராணம் சொல்லியிருப்பாங்க. பெரிய புராணத்தை ஏற்றியது யாரு? சேக்கிலார். பெரிய புராணத்தை ஏற்றினது சேக்கிலார். ஸோ ஆன்சர் இதுக்கு வந்து சி ஆப்ஷன் வரும். அடுத்து கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஷ் ஆகும். இதெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்கிற கொஸ்டின் கிடையாது. ஆன்சர் என்ன வரும்? நல்ல எண்ணங்கள். ஆன்சர் நல் எண்ணங்கள். அடுத்த கேள்வி, பாத்திமா திருக்குறள் கற்பித்தால் என்ன வகையான வாக்கியம் இது? பிறவினை வாக்கியம். ஆன்சர் என்ன வரும்? பிறவினை வாக்கியம் வரும்.
ஸோ சப்போஸ் தன்வினை வாக்கியம்னா எப்படி வந்திருக்கும்? பாத்திமா திருக்குறள் கற்றாள் அப்படின்னா என்ன வரும்? அது தன்வினை வாக்கியமா இருக்கும். அடுத்து செய்வினை வாக்கியம் என்ன வரும்? பாத்திமா திருக்குறள் கற்றாள், அதுவுமே என்ன சொல்லலாம்? அதுவுமே என்ன செய்வினை வாக்கியத்துல வரும். சரியாங்க? தன்வினை வாக்கியம் செய்வினை வாக்கியமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினை எப்படி வந்திருக்கும்? திருக்குறள் பாத்திமாவால் கற்கப்பட்டது அப்படின்ற மானைக்கு வந்திருக்கும். ஸோ இங்க வந்து பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் அப்படின்றப்ப இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சரியாங்க? இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அங்க என்ன வரும்? பிறவினை வாக்கியம். அடுத்த கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. அகர வரிசை கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். ரொம்ப ஈஸியான கேள்வி. இதில் குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? பார்த்தோன்னே சொல்லணும். ஆன்சர் சி தான் வரும். கா கா கி கே கோ. சரியாங்க? தமிழ் இந்த உயிரெழுத்துக்களை சொன்னமா இது வரும்? ஆ வருமா? இது ஆ, இது என்ன வரும்? இ, இது ஏ, இது ஓ. சோ இதுக்கு ஆன்சர் சி. அடுத்த கேள்வி, பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகற்காய் என்ன வரும்? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஏ தான் வரும். ஆன்சர் ஏ. என்னது? பாகு அல்லாத காய். சரியா? பாகு அல்லாத காய். பாகுனா என்பது என்னது? இனிப்பு அல்லது ஜீனியை குறிக்கக்கூடியது, அல்ல சர்க்கரைன்னு சொல்லுவோம். சரியாங்க? சோ பாகு அல்லாத காய் தான் என்னது? பாகற்காய். இனிப்பு அல்லாத காய் தான் பாகற்காய். சோ ஆன்சர் என்ன வரும்? ஏ. அடுத்த கேள்வி, தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? இதுவும் பழைய 9th புக்ல இருந்து கேட்ட ஒரு கேள்விதாங்க. சரியா? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ராணி மங்கம்மாள். ஆன்சர் யாரு? ராணி மங்கம்மாள் தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? சோ அகர முதலின்னு வந்துட்டாலே முதல்ல யாரு வருவாங்க? வீரமாமுனிவர் தான் முதல்ல வருவாரு. சரியா? வீரமாமுனிவர் தான் வருவாரு. இதுல சதுர் என்பது என்னது? சதுர்னா எதை குறிக்கும்? 4 அர்த்தம் குறிக்கும். சரியாங்க? சதுரம்னாலே என்ன வந்துடும்? 4 வந்துடும். என்னது? பெயர், பொருள், தொகை, தொடை. இந்த 4ஐயுமே சொல்லக்கூடியதா இவரோட அகராதி. சரியா? இந்த 4ஐயும் சொல்லக்கூடிய அகராதி தான் இந்த இவரோட என்ன சொல்லுது? சதுர அகராதி. அதனால இந்த 4ஐயும் குறிக்கிறதுனால சதுர அகராதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியாங்க? ஸோ அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா இவரோட இதை வந்து நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க. ஸோ வீரமாமுனிவர் அதே மாதிரி பார்த்தோம்னா வீரமாமுனிவர் தான் என்ன செய்வார்? முதல்ல தமிழ்ல ஏளன நூல் எழுதினவர். சரியாங்க? ஏளனம்னா கிண்டல் பண்ணி எழுதுறது மாதிரி சொல்லலாம். நம்ம தமிழ் இதுல சொன்னமாக்கும் பரமார்த்த குரு கதை. சரியாங்க? பரமார்த்த குரு கதையை ஏற்றினது யாரு? இவர் தான். யாரு? வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் தான் முதல்ல தமிழில் முதல் ஏளன நூல் எழுதினதும் அவர் தான் வருவாரு. அது மாதிரி தமிழ் அகராதியின் தந்தைன்னு சொல்லுவாங்க. சரியாங்க? அகர முதலி அவர் தான் முதல் இது பண்ணதுனால அவர் அகராதியின் தந்தைன்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜி போப்பு. ஜி போப்புனா என்ன ஒரு முதல்ல இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லி தன்னோட கல்லறை எழுத சொன்னது யாரு? ஜியோ போப்பு. அதே மாதிரி அவர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்ன? இந்த 1886 பேஸ் பண்ணி எப்பயுமே கொஸ்டின் கேட்பாங்க. என்ன வருஷம்? திருக்குறளா அவர் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த ஆண்டு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த 2 தகவல் வந்து எப்பயுமே ஜி போப்புக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு தகவல் தான். அடுத்து அச்சய கிருஷ்ணபிள்ளை யார் வருவாங்க? கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படக்கூடியவர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது. அடுத்து ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளைன்னா யார் வருவாங்க? தமிழின்பம். சரியா? முதல்ல வர வேண்டியது நம்ம மைண்ட்ல தமிழின்பம். தமிழின்பம் என்பது என்ன? சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல். சரியாங்க? சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் எழுதினது யாரு? ராபி சேதுப்பிள்ளை. அதே மாதிரி அவரோட ஊரும் பேருன்ற நூலுமே வந்து அவருக்கு பேர் வழங்கக்கூடிய ஒரு நூல் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் யார் வருவாங்க? பி வீரமா முனிவர். அடுத்த கேள்வி, ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? இதுக்கு நிறைய ஆப்ஷன்லாம் யோசிக்க வேண்டியது. ஆன்சர் என்னது? எடிசன். ஆன்சர் எடிசன். ஓகேவா? ஸோ திரைப்பட கலையை பற்றி நம்ம பழைய புக்கில் இருக்கும், புது புக்கில் இருக்கும். ரெண்டுமே வந்து கணினி பொதுத்தமிழ் புக்கில் நிறையவே டீட்டெயில் கொடுத்துருக்கு. நல்லாவே பார்த்துக்குங்க. இப்போ புதுசாக சேர்த்துருக்குதுன்னா ஹிட்லரை பற்றின அந்த பாடமும் சார்லி சாப்ளின் பற்றின பாடங்களும் உள்ள நிறையா கொடுத்துருக்காங்க. அது போக சிவாஜியை பற்றின பாடமும் உள்ள கொடுத்துருக்காங்க. சரியாங்க? ஸோ நடிப்பு பற்றி எப்பயுமே ஒரு கேள்வி வரும். ஸோ அதுலேருந்து கேட்டிருக்கிறது வந்து இதுக்கு ஆன்சர் என்ன? ஒரு திரைப்பட கலையில் கேட்டிருக்கிறதுனால ஆன்சர் சி. இங்கே எடிசன். அடுத்த கேள்வி, இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டி உள்ளார்? பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். ஏன்னா சாத்தான் வந்துருச்சு. அப்ப ஆன்சர் யார் தான் வருவாங்க? எங்க இருக்கு? சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் எந்த நூலுக்கு வருவாங்க? இவர் இளங்கோவடிகளை வரும் சமகாலத்தோர் ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, அதே தான். சிலப்பதிகாரமும் சிலப்பதிகாரத்தை ஏற்றினதே இளங்கோவடிகள். இவர் என்னது? மணிமேகலை. ஸோ சமகாலத்தவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து நாதகுத்தனார் எங்க வரும்? குண்டலகேசி. குண்டலகேசி ஏற்றினது யாரு? நாதகுத்தனார். அதே மாதிரி தோளாமொழி தேவர் என்னது? சூளாமணி. ஐஞ்சிருங்காப்பியத்தில் வரக்கூடிய சூளாமணி ஏற்றினது யாரு? தோளாமொழி தேவர். அடுத்து திருத்தக்க தேவர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சீவக சிந்தாமணி. சீவகனோட வரலாற்றை கூறக்கூடிய நூல் சீவக சிந்தாமணி. அதே மாதிரி விருத்தத்துல நரிவிருத்தம் பாடினது யாரு? திருத்தக்க தேவர். ஸோ இதுக்கு ஆன்சர் எங்க வரும்? இதுக்கு ஆன்சர் டி. அடுத்து அடுத்த கேள்வி,
காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் பாரதியார், சென்னிக்குளம் அண்ணாமலையார், அருணகிரியார், விளம்பி நாகனார். ஆன்சர் என்ன வருங்க? சென்னிக்குளம் அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். காவடி சிந்துன்னு கேட்டாலே இவர் தான் ரொம்ப முக்கியம். சொல்ற புரிஞ்சாங்க? காவடி சிந்து. அது மாதிரி பாரதியார் என்ன சொல்லுவாங்க? சிந்துக்கு தந்தைன்னு சொல்லுவாங்க. சொல்ற புரிஞ்சாங்க? பாரதியார் வந்து சிந்துக்கு தந்தை, இவர் வந்து காவடி சிந்தின் தந்தை. ஆன்சர் பி ஆப்ஷன். ஆன்சர் பி. அடுத்த கேள்வி. ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி விகிதத்தில் ரூபாய் 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவ்வளவு? ஸோ தொடர் வட்டி ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். என்ன ஃபார்முலா வரும்? ஏ ஈக்குவல்ன்ற மாதிரி போட்டு எழுதலாம். பி இன்ட்டு 1 + R1/100 இன்ட்டு 1 + R2/100 வரும். கூட்டு வட்டி ஃபார்முலாவோட எக்ஸ்டென்ஷன் தான் வரும். சரியாங்க? ஸோ இங்கே பி எவ்வளோ வரும்? 9,000. அதே மாதிரி 1 + R எவ்வளவு? முதல் வருஷம் 10, அடுத்த வருஷம் எவ்வளோங்க? 1 + 12/100. ஸோ சுருக்கி எழுதணுமாக்கும் 9,000 இன்ட்டுங்க எவ்வளோ வரும்? 110/100 இன்ட்டுங்க எவ்வளோ வரும்? 112/100 வரும். 0 கேன்சலு. ஸோ மிச்சம் எவ்வளோ வரும்? 99 × 112 வரும். சரியாங்க? 99 × 112 வரும். ஸோ அப்போ எவ்வளோ வரும்னா 11,088 வரும். ஆன்சர் எவ்வளோ வரும்னா 11,088 வரும். இது எவ்வளவு? மொத்த தொகை. இங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? தொடர் வட்டி தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ அசலை கழிச்சிட்டமாக்கு 9,000 கழிச்சமாக்கு மீது எவ்வளோ வரும்? 2,088. ஸோ ஆன்சர் எங்க இருக்கு? பி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி. ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது. அதில் 6 பகா காரணிகள் கிடைக்க நிகழ்தகவு. ஸோ காரணிகள் வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தோம்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்க? பகா காரணின்னு கொடுத்துருக்காங்க. 6ஓட காரணிகள்லாம் ஏதாவது வரும்? 2, 3, அடுத்து என்ன வரும்? 6 வரும். அதே மாதிரி 1 சொல்லலாம். சரியாங்க? 1 சொல்லலாம். இதெல்லாம் வகுத்திகள்னு சொல்லுவாங்க. காரணினா 1 அந்த நம்பரையும் தவிர்த்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ பொதுவாக சொன்னமாக்கு 6ஓட வகுத்திகள் வந்து 1, 2, 3, 6 வரும். இது 6 பகா காரணி. பகா காரணி எது மட்டும்தான் வரும்? இது மட்டும்தான் பகா காரணி. ஸோ மொத்தம் எத்தனை காரணிகள் இருக்கு? 2 காரணி. இப்போ கவனிங்க, ஒரு பகடை உருட்டும் போது எத்தனை நிகழ்ச்சி நடைபெறும்? ஒரு பகடை உருட்டும் போது எத்தனை நிகழ்ச்சி நடைபெறும்? 6 நிகழ்ச்சி நடைபெறும். 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லி இந்த 6ல ஏதோ ஒரு நம்பர் தான் கிடைக்கும். சொல்ல புரியாங்க? இந்த 6ல ஏதோ ஒரு நம்பர் தான் கிடைக்கும். அதுல அவங்க என்ன சொல்றாங்க? 6 பகா காரணின்றப்ப எவ்வளவு? 2. ஸோ அப்போ எவ்வளவு வரும்? நிகழ்தகவு எப்படி வருங்க? மொத்த நிகழ்ச்சி பை தேவையானது. சரியா? தேவையானது 2. ஸோ மொத்தம் வந்து 6. அப்போ சுருக்கணும் எவ்வளோ வரும்? 1/3. ஸோ ஆன்சர் 1/3. எங்க இருக்கு ஆப்ஷன்? பி ஆப்ஷன்ல இருக்கு. பார்த்தோன்னே செய்யக்கூடிய ஒரு கேள்வி தான். சரியாங்க? பார்த்தோன்னே செய்யக்கூடிய ஒரு கேள்வி தான். அடுத்து, முதல் 10 பகா எண்களின் வீச்சு. முதல் 10 பகா எண்களின் வீச்சு. வீச்சுனா ஃபார்முலா என்ன வருங்க? வீச்சு ஈக்குவல் டு L - S. என்ன வரும்? L - S. L என்பது என்னது? மிகப்பெரிய மதிப்பு. S என்பது மிகச்சிறிய மதிப்பு. லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. சரியா? ஸோ மிகப்பெரிய மதிப்பு முதல் கண்டுபிடிக்கணும். முதல் 10 பகா நம்பர் என்னதுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். 2, 3, 5. ஸோ இன்னொன்று சொல்லிடுறேங்க, 1 பகா எண் கிடையாது. ஏன்னா என்னது? 1 என்பது பகை எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. ஸோ அப்போ 2 இருந்து ஆரம்பிக்கணும். 2, 3, 5 அடுத்து என்ன வரும்? 7, 11, 13, 17, 19, 23. அடுத்து எவ்வளோ வரும்? 29. 10 நம்பர் வச்சா 2, 4, 6, 8, 10. ஓகே. ஸோ வீச்சு என்பது என்ன? மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு. ஸோ அப்போ இதையும் கழிச்சா எவ்வளோ வருங்க? ஆன்சர் 29 - 2 எவ்வளவு? 27. எங்க இருக்கு ஆன்சர்? டி ஆப்ஷன். ஆன்சர் டி. அடுத்த கேள்வி. ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் பொழுது 140 சென்டிமீட்டர் என்பதை 130 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. எனில் சரியான சராசரி உயரம் காண்க. ஸோ சராசரியை பொறுத்தவரைக்கும் அடிக்கடி கேட்கிறதா இந்த கணக்கு வந்து பார்த்தோமாக்கும் எது? வயது கணக்குகளை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சராசரி கணக்கு. இப்போ 10 மாணவர்களின் சராசரி. சரியாங்க? ஏற்கனவே கூடுதல் ஃபார்முலா வச்சு பார்ப்போம். முதல்ல கூடுதல் வந்து எப்படி வரும்? சராசரி இன்ட்டு எண்ணிக்கைன்னு வருமா? ஸோ முதல் 10 மாணவர்கள் 150 சராசரி. 10 மாணவர்களுக்குன்னா எவ்வளோ வந்துடும்? 1500. ஓகேவா? இதில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா 140ன்ற ஹைட்டை வந்து 130ன்னு போட்டுட்டாங்க. சரியா? 140ன்றதை வந்து 130ன்னு போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ குறைச்சி போட்டிருக்காங்க? 10 என்ன சொன்னாங்க? 10 சென்டிமீட்டரை குறைச்சி போட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? 10 சென்டிமீட்டரை கூட்டணும். சரியாங்க? 10 சென்டிமீட்டர் என்ன செய்யணும்? கூட்டணும். அப்போ 1500 + ஒரு 10 எவ்வளோ வரும்? 1510. ஸோ இதுதான் என்னது? சரியான கூடுதல். இதுதான் என்னது? சரியான கூடுதல். ஸோ சரியான கூடுதலை வந்து வகுக்கணும். சரியாங்க? 1500/10, 1510/10. சுருக்கணும் எவ்வளோ வரும்? 151 சென்டிமீட்டர். ஸோ சரியான சராசரி எவ்வளவு? 151 சென்டிமீட்டர். எங்க இருக்கு? டி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆன்சர் என்ன வரும்? டி வரும். சரியா? இது ஒரு மெத்தட். சரியாங்க? இது வந்து நம்ம ப்ராப்பரா செஞ்சு போறது.
ஷார்ட்டா சொன்னா எப்படி சொல்லலாம், எவ்வளவு கூட வேண்டியிருக்கு, 10 சென்டிமீட்டர் தான் என்ன இருக்கு கூட்ட வேண்டியிருக்கு. சரிங்க, கூடுதல் வந்து அப்ப 10 கூடணும். அதே மாதிரி எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, 10 மாணவர்கள் இருக்காங்க. அப்ப 10/10 எவ்வளவு வரும், 1. அப்ப சராசரி எவ்வளவு கூடணும், ஒரு தான் கூடணும். சொல்றாங்க சராசரி எவ்வளவு கூடணும், 1 சென்டிமீட்டர் கூடணும். ஆல்ரெடி சராசரி எவ்வளவு 150. அப்ப 150 பிளஸ் ஒரு 1 எவ்வளவு 151. ஆன்சர் டி வரும். இந்த மாதிரி டைரக்டா போடனாலும் போட்டுக்கலாம். அடுத்த கேள்வி, ax² - 28x + 49 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் சமம் எனில் a இன் மதிப்பு. ஸோ இது வந்து இயற்கணிதத்திலிருந்து கேட்கக்கூடிய டாபிக் தான். நமக்கு இயற்கணிதம் வந்து சிலபஸ்ல கிடையாதுனாலும் கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சொல்றது புரியுதாங்க? ஸோ இப்போ கவனிங்க, இது வந்து சுருக்க டாபிக் உள்ள வச்சு கேட்பாங்க. சரியாங்க, சுருக்க டாபிக் உள்ள வச்சு நமக்கு கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ மூலங்கள் சமம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். மூலங்கள் சமம்னா ஃபார்முலா என்ன வந்துடும், b² - 4ac = 0. b² - 4ac = 0 எடுக்கணும். சரியாங்க, அதாவது வந்து இதை வந்து என்ன செய்வாங்கன்னா, இது a, அது ஏவாவே இருக்கு. இது வந்து b, அடுத்து இது வந்து என்னது cன்னு எடுக்கணும். சரியாங்க, முதல்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸை மட்டும் விட்டுட்டு, சரியாங்க, எக்ஸை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்க நம்பர் அப்புறம் எடுத்த மாதிரி இது a, இது b, இது c. இப்போ கவனிங்க, b எவ்வளவு 28. ஸோ அப்போ -28². சரியாங்க, -28² அல்லது 28 கூட இருக்கனால எடுத்துக்கோங்க. ஓகே, -4 × c எவ்வளவுங்க, a தெரியாது அதனால a அப்படியே இருக்கட்டும். c எவ்வளவு 49 = 0. 28² எவ்வளவு, -28² -4 × a × 49 = 0. சரியா, ஸோ இதுக்கு இது எடுத்த மாதிரி எவ்வளவு வரும் 784 மைனஸ் இங்க எவ்வளவு வரும், இது ரெண்டையும் பெருக்கணுமாக்கும் 49 × 4 எவ்வளவு 196a = 0. சரியா, இந்த 754 அங்கிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், -196a = -784 வரும். ஸோ அதை என்ன செய்ய போறோம், a = அப்படி சுருக்கணுமாக்கும் -784/196. ஸோ நீங்க பெருக்கி பார்த்தாலும் அங்க மைனஸை வச்சே பெருக்கிடுங்க. சரியா, ஸோ சுருக்கணுமாக்கு எவ்வளவு வரும் 4 தான் வரும். ஸோ ஆன்சர் a = 4. ஆன்சர் எங்க இருக்கு, a = 4. அடுத்த கொஸ்டின், ஓர் ஈரிலக்க எண்ணில் 1ஆம் இட இலக்க எண் 10ஆம் இட இலக்க எண்ணையும் போல் 2 மடங்காக உள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம கவனிப்போம். ஓர் ஈரிலக்க எண், சரியாங்க, அதாவது ஈரிலக்க எண்ன்றது 2 டிஜிட் நம்பர்ல 1ஆம் இட இலக்கம். சரியா, 1ஆம் இட இலக்கம்னா லாஸ்ட்ல இருக்க நம்பர். சரியா, லாஸ்ட்ல இருக்க நம்பர். சரியாங்க, 1ஆம் இட இலக்க எண் 10ஆம் இட இலக்க எண்ணை போல் எத்தனை மடங்கு, 2 மடங்கா இருக்கு. சொல்றது புரியுதாங்க, 10ஆம் இட இலக்கம்னா இதுதான். சரியா, ஸோ 10ஆம் இட இலக்கன்றப்ப முதல் இருக்க நம்பர் மாதிரி ரெண்டாவது நம்பர் எப்படி இருக்கும், 2 மடங்கா இருக்கும். ஸோ ஆப்ஷன் முதல் இதை வச்சே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 6 3 என்னது இது மாதிரி, இது எப்படி இருக்கு 2 மடங்கு கிடையாது, 6ல பாதியா தான் இருக்கு. ஸோ அப்ப அரை மடங்கு தான் இருக்கு. அடுத்ததுக்கு வாங்க, என்னது 10ஆம் இடத்தை விட 1ஆம் இடம் எப்படி இருக்கு, 2 மடங்கா இருக்கு. 3 2 எவ்வளவு வரும் 6 வரும். ஸோ ஆன்சர் எவ்வளவு வந்துடும், பி தான் வரும். ஸோ ஒரு ஆப்ஷன் வச்சே நம்ம ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சே சொல்லிடலாம். ஈரிலக்க எண்ணில் 1ஆம் இட இலக்க எண், சரியா 36ல 1ஆம் இட இலக்க எது 6, 1ஆம் இடம் 6, 10ஆம் இட இலக்க எண்ணை போல், சரியா 10ஆம் இட இலக்கம் வந்து 3, சரியா 10ஆம் இட இலக்க எண்ணை போல் எத்தனை மடங்கு, 2 மடங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 மடங்குன்றப்ப பெருக்கி பாருங்க, 2 6 சரியா இருக்கு. ஓகேவா, அடுத்து இலக்கங்கள் இடம் மாறினால் கிடைக்கும் புதிய எண் கொடுக்கப்பட்ட எண்ணை விட எவ்வளவு இருக்கும், 27 அதிகமா இருக்கும். அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். சரியாங்க, ஸோ அது என்னது இலக்கத்தை இடம் மாத்திரமாக்கு எவ்வளவு வரும் 63 வரும். 2க்குள்ள வித்தியாசம் மாத்திரமாக்கு 27 வரும். ஸோ சரியான ஆன்சர் எதுதான் வரும், பி ஆப்ஷன் தான் வரும். இதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் நிறைய செய்யற அவசியம் கிடையாது, பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஓகே, அடுத்த கேள்வி, 15 21 மற்றும் 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க இயல் எண் எது? ஸோ கவனிங்க, இந்த மாதிரி கேள்வி வந்துட்டாலே நம்ம என்ன எடுப்போம், மீச்சிமா தான் எடுப்போம். ஸோ 15 21 27. ஸோ மீச்சிமா எடுத்தமாக்கு முதல்ல எல்லாத்தையும் 3ஆல் வகுக்கலாமா, 5 7 9. ஸோ இப்போ பெருக்கணும்னு வச்சுங்களேன், 9 7 63, 63 × 15 எவ்வளோ வரும் 945 வரும். ஆன்சர் வந்து 945 வரும். சரியாங்க, மீச்சிமா இதுக்கு எவ்வளவு 945. ஓகே, அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இதால் வகுப்படக்கூடிய 4 இலக்க இயல் எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. என்னது 4 இலக்க இயல் எண் கேட்டிருக்காங்க. இப்போ இது எத்தனை இலக்கமா இருக்கு, 3 இலக்கமா இருக்கு. அப்ப 4 இலக்கம்னா இதோட மடங்கா தான் இருக்கும். சரியாங்க, இதோட மடங்குன்றப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா, பக்கத்துல ஒரு சைஃபர் போட்டு பாருங்க. அந்த ஆன்சர் இருந்தா கண்டிப்பா அதுதான் ஆன்சரா இருக்கும். சொல்றது புரியுதா, கண்டிப்பா அதுதான் ஆன்சரா இருக்கும். இன்கேஸ் சில இடங்கள்ல 100க்கு 95% அதுதான் வரும், சில இடங்கள்ல மட்டும் மாறுபடும். சரியா, சில இடங்கள்ல மட்டும் மாறுபடும். இப்போ இங்க கவனிங்க, 9450 எங்க இருக்கு, ஆப்ஷன் இருக்கா, பி ஆப்ஷன்லயே இருக்கு. அதாவது என்னன்னா 945 × 10 போட்டு நமக்கு எவ்வளவு வரும், இந்த ஆன்சர் வரும். சரியாங்க, இப்ப சப்போஸ் 945 × 11 போட்டு பாருங்க, அது எத்தனை இலக்கமா மாறிடும்,
5 இலக்கமா போயிடும். சரியாங்க, 5 இலக்கமா மாறிடும். ஸோ 4 இலக்கத்துல வரக்கூடியதுல பெரிய நம்பர் எதாவது இருக்க முடியும்? 9450 தான் ஆன்சரா இருக்க முடியும். ஆன்சர் என்ன வரும்? பி. அடுத்த கேள்வி, மீப்பெரு பொது வகுத்தி காண்க. சரியா, மீப்பேவா ஏற்கனவே பார்த்துருப்போம். சரி, எங்க கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம், நான் எண்களுக்கு ஃபுல்லா தனியா மீப்பேவா பாருங்க, அடுத்து எழுத்துக்கள் தனியா மீப்பேவா பாருங்க. 4 8 16 மீப்பேவா என்னவா இருக்கும் பார்த்தோன்னே சொல்லிடலாம். இதை பொதுவாக கூடிய நம்பர் 4. ஸோ மீப்பேவா எவ்வளவுதான்? 4 தான். சரியாங்க, மீப்பேவாவும் 4 தான். அடுத்து பொது வகுத்தி வர்றப்ப இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு என்ன செஞ்சிருப்போம்? கொடுக்கப்பட்ட எழுத்துக்கள் என்ன செய்யணும்? பொதுவா வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன செய்வோம்? குறைந்த அடுக்கு. சரியா, பொதுவான எழுத்துக்களின் குறைந்த அடுக்கு, அதுதான் மீப்பேவா. சரியாங்க, பொதுவான எழுத்துக்களின் குறைந்த அடுக்கு. ஸோ இப்போ எதெல்லாம் பொதுவா இருக்கு? பி கியூ ஆர், இங்கேயும் பி கியூ ஆர், இங்கேயும் பி கியூ ஆர். ஸோ அப்போ பொதுவான எழுத்து பி இருக்கு, கியூ இருக்கு, ஆர் இருக்கு. சரியா, ஸோ இதுல குறைந்த அடுக்கு எடுக்கணும். சரியாங்க, பில குறைந்த அடுக்கு பி ஸ்கொயர், இங்க என்ன இருக்கு? பி பவர் 3, இங்க பி ஸ்கொயர். குறைந்த அடுக்கு என்னது? பி ஸ்கொயர் தான் குறைந்த அடுக்கு. அடுத்து கியூல சிறிய அடுக்கு எது? கியூ 3, கியூ ஸ்கொயர், கியூ பவர் 4. எது வரும்? கியூ ஸ்கொயர் தான் குறைந்த அடுக்கு. அடுத்து ஆர்ல வாங்க, ஆர், ஆர் ஸ்கொயர், ஆர் கியூ. குறைந்த அடுக்கு என்னது? ஆர் தான் குறைந்த அடுக்கு. சரியாங்க, இதுதான் அது. ஓகேவா? ஸோ அப்ப எண்கள் எழுத்துக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தமாக்கும். 4 பி ஸ்கொயர், கியூ ஸ்கொயர், ஆர். இதுதான் இதுக்கான மீப்பேவா. இதுதான் இதுக்கான மீப்பேவா. எங்க இருக்கு ஆன்சர்? பி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, சுருக்குக. m by m plus 1 plus 1 by m plus 1 plus 1 by m square minus 1. சரியாங்க, ரொம்ப ஈஸியானது. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு மானிக்கு தெரியும். ஆனா ஒரே ஒரு ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்களாக்கும், a square minus b square ஃபார்முலா யூஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. சுருக்கு சாப்டர்ல வரக்கூடிய ஒரு கணக்கு தான். சரியாங்க, சோ பகுதிகள் இங்க எப்படி இருக்கு? வெவ்வேறா இருக்கிறதுனால பகுதியை பூரா என்ன செய்ய போறோம்? முதல்ல ஒன்னு சேர்க்க போறோம். சரியாங்க, சோ இப்ப கவனிங்க, இங்க என்ன இருக்கு? m ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. அதை எப்படி எழுதலாம்? m ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி எழுதலாங்க? m plus 1 இன்ட்டு m minus 1 சொல்லி எழுதலாமா? m plus 1 இன்ட்டு m minus 1 எழுதலாம். சோ அப்ப என்ன செய்ய போறோம்? எல்லா உறுப்புகளையுமே m plus 1 m minus 1 மாத்த போறோம், பகுதியை ஃபுல்லா. சரியா, அப்ப மேல இங்க என்ன செய்வோம்? m minus 1 ஆல பெருக்குவோம். அடுத்து இங்க என்ன செய்வோம்? இங்க m plus 1 இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா என்ன செய்வோம்? m minus 1 ஆல பெருக்குவோம். இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு? m ஸ்கொயர் வந்து m plus 1 m minus 1 சொன்னாலும் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? சோ மீச்சிமா அடுத்தமாக்கும் m plus 1 இன்ட்டு m minus 1 மாறிடும். சரியாங்க, இப்போ இங்க என்ன சொல்லிருக்கேன்? இங்க ஏற்கனவே m plus 1 இருக்கிறதுனால m minus 1 ஆல மேலையும் கீழையும் பெருக்குறோம். அப்ப m இன்ட்டு என்ன வரும்? m minus 1. அடுத்து பிளஸ். இங்க என்ன இருக்கு? இங்க கவனிங்க, இங்க எப்படி இருக்கு? இங்கேயும் m plus 1 இருக்கு. சோ m minus 1 ஆல மேலையும் கீழையும் பெருக்குறோம். இப்போ இங்க ஏற்கனவே 1 இருக்கிறதுனால 1 இன்ட்டு m minus 1 பிளஸ் இங்க ஆல்ரெடி அதே தான் இருக்கிறதுனால அப்படியே 1 போட்டுக்கோங்க. ஏன்னா இதைத்தான் மீச்சிமா எடுத்து போட்டிருக்கோம். சரியாங்க, இப்போ கவனிங்க, இப்போ உள்ள பெருக்கு நமக்கு ஆன்சர் என்ன வந்துருக்கு? m ஸ்கொயர், சாரி, ஓகே, m ஸ்கொயர் மைனஸ் இங்க உள்ள பெருக்கிறப்ப என்ன வந்துரும்? m ஸ்கொயர் மைனஸ் m பிளஸ் m மைனஸ் 1 பிளஸ் 1 வந்துரும். பை கீழே என்ன வரும்? m பிளஸ் 1 இன்ட்டு m மைனஸ் 1 வரும். சரியா, m மைனஸ் 1 வரும், அல்லது m ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே சுருக்கணமாக்க என்ன வந்துடும்? m கேன்சல் ஆயிரும், 1 1 கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன வரும்? m ஸ்கொயர் பை m பிளஸ் 1 இன்ட்டு m மைனஸ் 1, அல்லது இது எப்படி சொல்லலாம்னா m ஸ்கொயர் பை m ஸ்கொயர் மைனஸ் 1 கூட சொல்லலாம். சரியாங்க, m ஸ்கொயர் பை m ஸ்கொயர் மைனஸ் 1 சொல்லலாம். சரியாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப எழுதியிருக்க மாதிரி தெரியும். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. வெறும் என்னது? ஒரே ஒரு ஃபார்முலா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேற எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணவே கிடையாது. சொல்றது புரியுதாங்க? ஸோ இந்த கணக்கு ஃபார்முலா இல்லாமல் ஆன்சர் செய்யறது ரொம்ப கஷ்டம் தான். ஓகேவா? ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. ஸோ ஆன்சர் என்ன வந்துடும்? ஆன்சர் டி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆன்சர் டி. அடுத்த கேள்வி, என்னிடம் உள்ள ஒரு பெட்டியில் 3 பச்சை, 9 நீலம், 4 மஞ்சள், 8 ஆரஞ்சு என 24 வண்ண கனசதுரங்கள் உள்ளன. எனில் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்களின் விகிதம் என்ன? ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன், சி ஆப்ஷன் சொல்லி 3 கொடுத்துருக்காங்க. சரியாங்க, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஆன்சர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு மஞ்சள். ஆரஞ்சு எத்தனை இருக்குங்க? ஆரஞ்சு 8 இருக்கு. ஸோ ஆரஞ்சு ஈஸ்ட் என்ன வருது? மஞ்சள். ஸோ 8. அடுத்து மஞ்சள் எவ்வளோ இருக்கு? 4. அப்போ விகிதம் எவ்வளோ வந்துடும்? 2:1. சரியாங்க, முதல் ஆரஞ்சு ஈஸ்ட் மஞ்சளுக்கு என்ன வரும்? 2:1 வரும். அடுத்து பச்சை நீலம். சரியா, ஸோ பச்சைக்கும் நீலத்துக்கும் பார்த்தோமாக்கு எப்படி வரும்? பச்சை எவ்வளவு இருக்குங்க? 3 இருக்கா? நீலம் எத்தனை இருக்கு? 9 இருக்கு. அப்போ எப்படி மாறிடும்? 1:3 மாறிடும். சரியா, ஸோ இந்த 2 ஆப்ஷன் வச்சு நீங்க எழுதுனால எழுதிக்கலாம். டி ஆப்ஷன்ல தான் இருக்கு. சொல்ற புரியுது? இந்த 2 வச்சே நீங்க ஆன்சர் பார்த்தலாம். டி ஆப்ஷன் இருக்கு. இன்னொன்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு நீங்க பார்த்துருக்கலாம். அடுத்து சி, ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதங்கள் காணலாம்?
ரொம்ப ஈஸி தான் சரியாங்க. ஒரு வண்ணத்தை வச்சு மிச்சம் எத்தனை பார்க்கலான்னு பார்க்குறப்ப கவனிங்க. மொத்தம் எத்தனை வண்ணம் இருக்கு? 4 இருக்கா? அப்போ கவனிங்க. பச்சை, பச்சை கூட எத்தனை இதை உருவாக்கலாம்? பச்சை கூட பச்சை நீளமா இருக்கலாமாங்க? பச்சையும் நீளமும் வரலாம். அதே மாதிரி பார்த்தோமாக்கும் பச்சை என்ன வரும்? மஞ்சள் வரலாம். அடுத்து என்ன இருக்கு? பச்சையும் ஆரஞ்சு வரலாம். அதாவது பச்சை ஈஸ்ட் நீளம் என்ன வரலாம்? இது ஒரு விகிதம். அடுத்து பச்சை ஈஸ்ட் மஞ்சள் ஒரு நீளம் சரியாங்க, ஒரு விகிதம். அடுத்து பச்சை ஈஸ்ட் ஆரஞ்சு ஒரு விகிதம் சரியா. அடுத்து என்ன இருக்கு? நீளம். நீளத்தோட கம்பேர் பண்ணுங்க பார்ப்போம். நீளத்தோட வச்சிங்களா என்ன வரும்னா மஞ்சளும் ஆரஞ்சு வரும். ஸோ நீளம் அடுத்து என்ன வரும்? மஞ்சள். அதே மாதிரி இங்கே கவனிங்க, நீளத்துக்கும் ஆரஞ்சுக்கு எழுதலாம். அடுத்து என்ன வரும்? மஞ்சளும் ஆரஞ்சு சேர்ந்து ஒரு இது வரும் சரியாங்க. மஞ்சளும் ஆரஞ்சும் சேர்ந்து ஒரு இது வரும் சரியாங்க. ஸோ இதே மாதிரி என்ன செய்யலாம்னா ஒவ்வொன்றுக்குமே கண்டுபிடிச்சிட்டு போகலாம். ஓகே, இப்போ எத்தனை விகிதம் வருது? 6 விகிதம் வருதா? ஸோ இந்த 6 விகிதத்தை என்ன செய்யலாம்? அப்படி ரிவர்ஸில் மாற்றிடலாம். எப்படின்னா பச்சை நீளத்தை என்ன செய்யலாம்? நீளம் பச்சைன்னு மாற்றலாம். அதே மாதிரி பச்சை மஞ்சளை வந்து என்ன செய்யலாம்? மஞ்சள் பச்சைன்னு சொல்லி மாற்றலாம். ஸோ இதே மாதிரி மாத்திர மாதிரி எத்தனை கிடைக்கும்? இன்னொரு 6 கிடைக்கும். ஸோ டோட்டலாக பார்த்த மாதிரி எவ்வளோ கிடைக்கும்? 12 கிடைக்கும். இன்னும் சிம்பிளாக சொன்னோம்னு வச்சுங்களேன், மொத்தம் 4 இது இருக்கு. அப்போ ஒவ்வொரு கலருமே மிச்சம் 3 கலரோட கம்பேர் ஆகும் சரியா. இந்த பச்சை வந்து இதோட 3 என்ன செய்யும்? சேரும். அதே மாதிரி நீளம் என்ன செய்யும்? இந்த 3 சேரும் சரியா. ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே 3 வரனால 4 × 3 எவ்வளவு? 12. ஸோ எத்தனை விகிதம் அமைக்கும்? 12 விகிதம் அமைக்கும். அடுத்த கேள்வி, எந்த தத்துவத்தை பயன்படுத்தி ஒளி செய்கை கண்ணாடி இலைகளின் மூலம் ஒளி பரப்பப்படுகிறது? சரியா. இப்போ கவனிங்க, ஒளி இலை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒளி இலை கேள்வினால மைண்ட்ல எது வந்துடும்? முதல்ல முழுவாக எதிரொலிப்பு எங்க இருக்கு? முழுவாக பிரதிபலிப்பு. ஆன்சர் டி. ஒளியியல் இருந்து அடிக்கடி கேட்கக்கூடியது. அதே மாதிரி ஒளியியல் டாபிக்ல இருக்கக்கூடிய பயன்பாடுகளை வச்சு வரக்கூடிய ஒரு கணக்கு சரியாங்க. குவியாடி குழியாடி பார்த்துருப்போம் சரியாங்க. குவியாடி குழியாடி பயன்பாடு எப்பயும் வர்றதுதான். அதுக்கப்புறம் விதின்னு கேட்டால் என்ன கேட்பாங்க? ஸ்னெல் விதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விதியில கேட்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த முழுவாக எதிரொலிப்பு, ஒளி விலகலின் இதெல்லாம் பேஸ் பண்ணி வரப்ப பார்த்தோம்னாக்க நமக்கு என்ன கொஸ்டின் வரும்னா இந்த ஒளியிலை கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கக்கூடியதுதான் சரியாங்க. ஸோ அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளில் போகக்கூடியதான். அதாவது அந்த ஒளி பார்த்தோம்னா இப்படி என்ன செய்யணும்? குறுக்கு நெருக்கம் அப்படி என்ன செய்யணும்? ஒளி வந்து அடிக்கடி என்ன சொல்லி இதாகிட்டே போகும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா முழுவாக எதிரொலிப்பு. இன்னும் சொல்லணும்னு வச்சுங்களேன், ஒரே ஊடகத்துக்குள்ள சொல்றது புரியுதாங்க. ஒளி வந்து ஒரே ஊடகத்துக்குள்ள என்ன செய்யும்னா என்ன சொல்ல இன்னொரு மேல பட்டு என்ன செய்யணும்? பிரதிபலிப்பு அடைஞ்சு போய்கிட்டே இருக்கும் சரியாங்க. ஒரே ஊடகத்துக்குள்ள போச்சாக்க அது வந்து முழுவாக எதிரொலிப்பு. வெளியே எங்கேயுமே சிதறடையாம போய்கிட்டே இருக்கும். அடுத்து எங்க இருக்கு? இங்க இதுல வேற ஒளி விலகல் வராது. எப்படின்னா ஒளி விலகல் என்பது என்னது? ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போனாலும் அதுக்கு பேர் என்னது? ஒளி விலகல். ஒளி வந்து ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போறப்ப என்ன செய்யும்? ஒளி விலகல் அடைகிற மணிக்கு தெரியும் சரி. ஒளி விலகல் அடைகிற மணிக்கு தெரியும். அதுக்கு நமக்கு புக்கில் நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கேலை வந்து கண்ணாடிகளை போட்டு பார்க்குறப்ப 2 உடஞ்ச மணிக்கு தெரியும், இல்லைன்னா வளைஞ்ச மணிக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒளி விலகல்ல வரும். இந்த ஒளி பிரதிபலிப்பு விளிம்பு விளைவதெல்லாம் வராது. ஸோ இதுக்கு சரியான விடை நம்ம பார்த்தோன்னே சொல்லக்கூடியதா முழுவாக எதிரொலிப்பு. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? முழுவாக எதிரொலிப்பு. ஒரே வடிவத்துக்குள்ளே என்ன செய்யலாம்? ஒரே ஊடகத்துக்குள்ளே என்ன செய்யும்? பிரதிபலிப்பு அடைஞ்சு போய்கிட்டே இருக்கும். இது ஏன் இதை பயன்படுத்துறாங்கன்னா அதிகப்படியான தரவுகளை அனுப்பலாம். சொல்றது புரியுதாங்க. அதிகப்படியான தரவுகளை இதுக்குள்ள வந்து அனுப்பலாம். அதே மாதிரி ஒளி இலைகளின் சரியாங்க. ஒளி இலைகளோட தந்தைன்னு யாரை சொல்லுவாங்க? ஒளி இலை இயலின் தந்தைன்றா யாரை சொல்லுவாங்க? நரீந்தர் கபானி. அடுத்தது, கீழ்கண்ட சென்டிகிரேடு, ஃபாரன்ஹீட் மற்றும் ரியாமர் அளவுகளுக்கு இடையே உள்ள தொடர்பு. நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருப்போம்? சென்டிகிரேடு, ஃபாரன்ஹீட், கெல்வின் பார்த்துருப்போம். அந்த ஒளி வெப்பத்தை வச்சு வரப்ப அந்த 3 வந்து அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ட்ராவா ரியாமர் கொடுத்துருக்காங்க. ரியாமர் மீன்ஸ் ரோயமர் சரியா. ரியாமர் வேல்யூ கொடுத்துருக்காங்க சரியாங்க. ஸோ நமக்கு என்ன சொல்லுது? செல்சியஸ் ஃபாரன்ஹீட் இருந்தால் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து ரியாமர் கொடுத்துருக்கனால இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு, பி ஆப்ஷன்ல இருக்கு. இது ரொம்ப ஈஸி சரியாங்க, ரொம்ப ஈஸி. அதாவது வந்து சீனா என்பது என்னது? சென்டிகிரேட் சரியா. சி என்பது என்னது? சென்டிகிரேட். சென்டினா என்ன அர்த்தம்? அல்லது சென்டம். சென்டம் என்பது என்னது? கிரேக்கத்துல 100ன்னு அர்த்தம் வரும் சரியாங்க. கிரேக்க வார்த்தை படி தான் அந்த வார்த்தை உருவான. சென்டிகிரேட்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி எதுல இருந்து உருவாச்சுன்னா சென்டம் எனக்கூடிய கிரேக்க வார்த்தையில இருந்தா 100ன்ற கான்செப்ட் வரும். அதுல இருந்து அது வந்திருக்கும் சரியாங்க. அதாவது வந்து சென்டிகிரேட் உரைநிலை அங்கே எதா இருக்கும்? 0வா இருக்கும். கொதிநிலை எதா இருக்கும்? 100 டிகிரி செல்சியஸா இருக்கும் சரியாங்க. இது உரைநிலையா இருக்கும். இது எப்படி இருக்கும்? கொதிநிலையா இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபாரன்ஹீட் சரியாங்க. ஃபாரன்ஹீட் என்பது என்னது? ஃபாரன்ஹீட்ன்றவர் இது பண்ணதுனால அந்த ஃபாரன்ஹீட்ன்ற அவர் பேரவே அது கொடுத்துருப்பாங்க சரியா. ஃபாரன்ஹீட்டுக்கும் பார்த்தோம்னா எவ்வளவா இருக்கும்? ஃப்ரோசன் பாயிண்ட், அதாவது உரைநிலை புள்ளின்ற மாதிரி கூட சொல்லலாம். 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டா இருக்கும். அதே மாதிரி அதோட கொதிநிலை பாயிண்ட்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டா இருக்கும் சரிங்க. 212 இருக்கும். இப்போ கவனிங்க, இது ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் எவ்வளவுங்க? ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் எவ்வளவு வரும்? 180 வரும் சரியா. 180 டிகிரி ஃபாரன்ஹீட் வரும். அதுதான் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. குறைந்த வேல்யூ இங்க இருக்கும். அதே மாதிரி ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இங்க இருக்கும். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்களா எவ்வளவு? 100 டிகிரி சி வரும். இதுதான் இங்க இருக்கு ஓகேவா. அடுத்து இந்த ரோஆமர் இருக்குல்ல, அதாவது ரியாமர் இருக்குல்லங்க. ரியாமரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அதுக்கும் குறைந்த இது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவா இருக்கும்? 0 டிகிரியா இருக்கும். அதுக்கு அதாவது உரைநிலை. அதே மாதிரி அதுக்கு கொதிநிலைன்னு வரப்ப எங்க வந்துடும்?
80 டிகிரிக்கு வரும். சரிங்க, 80 டிகிரிக்கு 6க்கு வரும். 80 டிகிரி 6க்கு வரும். ஸோ அப்போ அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 80. ஓகே, ஸோ இதை மூணையும் பேஸ் பண்ணி வரக்கூடியது எது? பி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து பி தான் கரெக்ட். சொல்ல புரியுதாங்க? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன சொல்ல, குறைந்தபட்சத்துக்கு அதிகபட்சத்துக்கு அல்லதுனா உரைநிலைக்கும் கொதிநிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சு தான் இந்த கேள்வி இதாக இருக்கு. ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, 5000 டிகிரி செல்சியஸ் அளவிலான வெப்பத்தினை அளவிடுவதற்கு தகுந்த வெப்பமானி. இதுக்கு ஆன்சர் பார்த்த உடனே பார்த்த மாதிரி எது வந்துடும்? கதிர்வீச்சு பைரோமீட்டர். கதிர்வீச்சு என்ன வரும்? பைரோமீட்டர். நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்து பி வரும். நம்ம அதிகமாக நமக்கு புக்கில் கொடுத்துருக்க வெப்பமானி என்னென்ன கொடுத்துருப்பாங்க? ஆய்வக வெப்பமானி, மருத்துவ வெப்பமானி. மருத்துவ வெப்பமானியோட வெப்பநிலை அளவு எவ்வளோ இருக்கும்? மருத்துவத்தில் 35 டிகிரி செல்சியஸ் முதல் எது வரைக்கும் இருக்கும்? 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குமா? 35 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மருத்துவ வெப்பமானியில் இருக்கும். ஆய்வக வெப்பமானினா எதுவாக இருக்கும்? ஆய்வகத்தை பொறுத்த வரைக்கும் -10 டிகிரி சீல ஆரம்பிச்சு எது வரைக்கும் போகும்? 110 டிகிரி சி வரைக்கும் அளவிடக்கூடியதாக இருக்கும். சரிங்க, இது வந்து மருத்துவத்துக்கும் ஆய்வகத்துக்கு வரக்கூடியது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 5000 டிகிரி செல்சியஸ் அளவிலான வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தக்கூடிய வெப்பமானி எது? கதிர்வீச்சு பைரோமீட்டர். அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் மிக கடினமான அமிலம் எது? கீழே எது கடினமான அமிலம்? இருக்கிறதுல லேசான தனிமம் எதுங்க? லித்தியம் தான் லேசான தனிமம். ஸோ அதுதான் என்னது? கடினமான அமிலமா இருக்கும். சொல்ல புரியுதாங்க? ஸோ ஆன்சர் ஏ. மிக லேசான தனிமம் லித்தியம், அதனால அதோட அமிலம் தான் எப்படி இருக்கும்? கடினமானதா இருக்கும். அடுத்த கேள்வி, Cr2O7 அயனியின் ஆக்சிஜன் ஏற்ற எண் என்ன? ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு வேதியில இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கணக்கை பேஸ் பண்ணி எப்பயும் கேட்பாங்க. ஸோ அதுக்கான இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கு. கவனிங்க, ஆக்சிஜன் ஏற்ற எண் எவ்வளவுங்க? ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஏற்ற எண் சொல்றது புரியுதா? ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஏற்ற எண் வந்து -2. எவ்வளவுங்க? -2. அப்ப இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 7 இருக்கா? 7 இருக்கிறதுனால அப்ப 7 இன்ட்டு எவ்வளவு வரும்? 7 இன்ட்டு -2 எவ்வளவு? -14. 7 இன்ட்டு 2 எவ்வளவு? -14. அதே மாதிரி இப்ப குரோமியம் எத்தனை இருக்கு? 2 இருக்கா? குரோமியம் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப எப்படி எடுக்கலாம்னா அதை 2x எடுத்துக்கலாம். சரியாங்க, 2x அதாவது குரோமியத்தோடதுல இருந்து இதை கழிச்சிட்டமாக்கும். எது? ஆக்சிஜனை கழிச்சமாக்கும். -14. ஓகேவாங்க, 14 கழிச்சமாக்கும் எவ்வளவு வரும்னா இந்த இருக்குல்லங்க, இந்த 2 மைனஸ் வரணும். இந்த 2 மைனஸ் வரணும், அதாவது -2 கூட சொல்லலாம். சரியாங்க, அதை -2 சொல்லலாம். இது குரோமியத்துக்குள்ளது, இது என்ன? அது ஆக்சிஜனுக்குள்ளது. சரியாங்க, ஸோ அதுக்கு விடை வந்து -2 வரும். இந்த இடத்துல -2 வரணும். ஸோ இப்போ கழிச்சு பாருங்க, 2x ஈக்குவல் டு இந்த -2 அங்கிட்டு போகிறப்ப எப்படி மாறிடும்? +14 மாறிடும். அப்போ x ஈக்குவல் டு 12/2 ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 6. ஸோ ஆன்சர் 6. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? +6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று சொல்லணும்னா குரோமியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே எது வரும்? மேக்ஸிமம் ஆன்சர் என்ன இருக்கும்? +6 தான் ஆன்சர் இருக்கும். சரியாங்க, இதுக்கு ஆன்சர் +6. அடுத்த கேள்வி, தவறாக பொருத்தப்பட்டுள்ள ஒன்றை அடையாளம் காண்க. கொஸ்டின் ரொம்ப ஈஸி. சரியா, Fe என்பது என்னது? இரும்பு என்பது என்னது? உலோகம் தான். இரும்பு ஒரு உலோகம். அது மாதிரி Ba என்பது என்னது? பிஸ்மத். சரியா, பிஸ்மத் என்பது என்னது? உலோக போலி. சரியாங்க, உலோக போலி. அப்ப மாறுபட்டது எது? பிஸ்மத் தான். ஆன்சர் பி. அடுத்து என்னது? பி பாஸ்பரஸ் என்பது என்னது? அலோகம். அதே மாதிரி Sp ஆன்டிமனி என்னது? அது ஒரு உலோக போலி. ஸோ இதுக்கு தவறாக பொருத்தப்பட்டுள்ளது பிஸ்மத் என்பது உலோக போலி தான். இதுக்கு தவறா இருக்குங்க. சரியா, உலோக போலி வந்து உலோகம் கொடுத்தனால இது வந்து தவறு. அடுத்தது, விட்டேகரின் 5 உலக தாவர வகைப்பாட்டு முறையில் புரோட்டிஸ்ட் உலகம் தன்னகத்தே கொண்டுள்ளவை எவை? ஸோ கொஸ்டின் வந்து விட்டேகரோட 5 இதை வச்சு கேட்டிருக்காங்க. விட்டேகர் அந்த 5 உலக வகைப்பாடு எந்த வருஷம் இது பண்ணியிருப்பார்? 1969 வருமா? 1969 வரும். அந்த உலகம் என்னென்ன வரும்? முனிரா, அடுத்து என்னது? புரோட்டிஸ்டா. இந்த இருக்குல்லங்க, புரோட்டிஸ்டா. அடுத்து என்ன வரும்? பூஞ்சைகள். அடுத்து பிளான்டே. அடுத்து என்ன இருக்கு? அனிமேலியா. ஸோ இந்த 5 உலகத்தை என்ன செஞ்சிருப்பாருன்னா வகைப்படுத்திருப்பாரு. இந்த முனிரா என்பது என்னது? முனிரா என்பது என்ன வரும்? இந்த பாசிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்குள்ள வரும். அடுத்து பார்த்தோம்னா புரோட்டிஸ்டால எது வரும்? ஸ்பைரோகைரா, கிளாமிடாமோனஸ் எல்லாமே இதுல வரும். அடுத்து பூஞ்சைகள்ன்றது அகாரிகஸ், இந்த நாய்க்குடி காளான் அந்த மாதிரி விஷயங்கள் வரும். அடுத்து பிளான்ட் என்பது என்னது? தாவரம். அனிமேலியா என்பது விலங்கு. ஸோ இந்த 5 உலகத்தை எதை கேட்டிருக்காங்கன்னா புரோட்டிஸ்ட் கேட்டிருக்காங்க. சரியாங்க, புரோட்டிஸ்ட்னு கேட்டதுனால சரியா யூகேரியாட்டிக் எது வரும்? ஒரு செல் உயிரி. கிளாமிடாமோனஸ் என்பது என்னது? புரோட்டிஸ்ட் தானே, புரோட்டிஸ்டா. ஸோ அது வரக்கூடியது இன்னும் சொன்னமாக்கும். சரியாங்க, ஒரு செல் உயிரி. யூகேரியாட்டிக். சரியாங்க, யூகேரியாட்டிக் அதாவது யூகேரியாட்டிக் ஒரு செல் உயிரிகள். ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, உட்கருவிற்கு வெளியே டிஎன்ஏவை பெற்றுள்ள செல் நுண்ணுறுப்புகள் எவை? ஸோ ஆன்சர் என்ன வரும்? பார்த்தோன்னே சொல்லலாம், எது? பசுங்கணியமோ மைட்டோகாண்ட்ரியாவும். சரியாங்க, பசுங்கணியமோ மைட்டோகாண்ட்ரியாவும் வரும். சரியா, பசுங்கணியம் என்பது என்னது? ஒளிச்சேர்க்கை பயன்படக்கூடியது, தாவரத்தோட பசுமைக்கிறதுக்கு காரணமானது ஒன்று. அடுத்து பார்த்தோம், அது என்ன சொல்ல? உணவு தொழிற்சாலையும் கூட நம்ம சொல்லலாம். சரியாங்க, உணவு தொழிற்சாலையும் கூட சொல்லலாம். அடுத்து மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா என்பது என்னது? செல்லின் ஆற்றல் மையம். செல்லின்
ஆற்றல் மையம், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அது போக என்ன, அதுதான் சுவாச உறுப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் பி. வேற என்ன இருக்கு? ரைபோசோம் இருக்கு, பசுங்கனி இருக்கு, லைசோசோம் இருக்கு. லைசோசோம் என்பது என்னதுங்க? லைசோசோம் என்பது என்னது? தற்கொலை பையன் கூட நம்ம சொல்லலாம். சரிங்க, தற்கொலை பை என்பது அதோட மற்றொரு பெயர். ஸோ இதுக்கு ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, ஒரு மனிதனின் போர் உணர்வு, அச்ச உணர்வு, விரைவு ஓட்டம் ஆகியவற்றை நிர்வகிக்கும் ஹார்மோன் எது? ஸோ இந்த ஹார்மோன் வந்துட்டால், இந்த என்ன சொல்ல, போர் உணர்வு, அச்சம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டால் என்ன வந்துடும்? ஆன்சர் என்ன வரும்? அட்ரினலின். அட்ரினலின். ஓகே, ஆன்சர் அட்ரினலின். இது 3F கூட சொல்லுவாங்க. சரிங்க, இதை 3F ஹார்மோன் கூட சொல்லுவாங்க. சரிங்க, அட்ரினலின் எங்க இருக்கு? சிறுநீரகத்தோட மேற்பகுதியில் இருக்கக்கூடியதான் அட்ரினலின். 3F என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளைட்டு, ஃப்ரைட்டு, ஃபைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போர் உணர்வு என்ன வரும்? ஃபைட் வருமா? ஃபைட்டு, ஃப்ளைட்டு பறக்கக்கூடியதுன்ற மானி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைட்டு பயப்படுறது மானிக்கு இதை கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ 3Fன்ற கான்செப்ட் வரும், அது ஒன்று. அடுத்து தைராய்ச்சின் என்னது? தைராய்டோட தொடர்புடையது, என்னது இருக்கிறதுலே மிகப்பெரியது அப்படின்னு கூட சொல்லலாம் தைராய்டு வந்து. அடுத்து ஆண்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான். ஓகே, ஸோ இது வந்து இனப்பெருக்கத்தில் வரக்கூடியது வருது. அடுத்த கேள்வி, கிபி 1398 தைமூர் இந்தியா மீது படையெடுத்த போது டெல்லியின் சுல்தானாக இருந்தவர் யார்? யாரு? ஆப்ஷன் ஏ, நசுருதீன் முகமது ஷா. நசுருதீன் முகமது ஷா. தைமூர் படையெடுக்கிறப்ப யார் ஆண்டுகிட்டு இருப்பாங்க? துக்ளக் வம்சம் ஆண்டுகிட்டு இருக்காங்க. யார் வருவா? முதல் வம்சம் யார் வருவாங்க? அடிமை வம்சம், அப்புறம் கில்ஜி வம்சம், அப்படி வரிசையா வரப்ப பார்த்தோமாக்கும் இங்க யார் வருவாங்கன்னா, இந்த அதாவது தைமூர் படையெடுக்கும் போது கிபி 1398 டிசம்பர்ல படையெடுத்து வருவாப்ல. சரியாங்க, டிசம்பர்ல படையெடுத்து வருவாரு. ஸோ அவர் வர்றப்ப இந்தியா வந்து, அதாவது டெல்லி பகுதி, சரியாங்க, டெல்லி பகுதி ஆட்சி புரிந்தது யாருன்னா நசுருதீன் முகமது ஷான்றவர் தான் ஆண்டுகிட்டு இருப்பாரு. அவர் எந்த பகுதியிலிருந்து வந்திருப்பார்? தைமூர் வந்து சாமர்கண்டுன்ற பகுதியிலிருந்து வந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து பார்த்தோமாக்கும் ரொம்ப என்ன சொல்லணும், அந்த போர் வந்து ரொம்ப உக்கிரமா இருக்கும். சரிங்க, அந்த போர் வந்து ரொம்ப கொடூரமானதா இருக்கும். டெல்லியை வந்து என்ன செஞ்சிருப்பாரு? டோட்டலாவே அழிச்சிருவாரு. டெல்லியை வந்து டோட்டலாவே அழிச்சிருவாரு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. அடுத்த கேள்வி, பொறுத்துக. ஈஸியானது தான். சரியாங்க, ஐஎன்எம்ல இருந்து கேட்டிருக்காங்க, இந்த நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து. அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கம் யார் வருவாங்க? சையத் அகமது கான். ஸோ ஆன்சர் 4 ஃபர்ஸ்ட் இதுக்கு. அடுத்து யார் வருவாங்க? தியோபந்த் இயக்கம் யாரு? மௌலானா ஹுசைன் அகமது. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் 3. அடுத்து யார் வருவாங்க? முஸ்லீம் லீக். பார்த்தோன்னே சொல்லி யார் வருவா? முகமது அலி ஜின்னா. அடுத்து முஸ்லீம் தொகுதி யார் வருவாங்க? சர் அஹா கான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் 2. ஸோ ஆன்சர் 4, 3, 1, 2. ஸோ பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணக்கூடியதாக தான் இருக்கு. சரியாங்க, ஸோ ஆன்சர் எங்க இருக்கு? 4, 3, 1, 2 பி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, பொறுத்துக. பட்டியல், கணவாய், மாநிலம். சரியாங்க, ஒவ்வொரு கணவாய் எந்தெந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத இங்க கேள்வியை கேட்டிருக்காங்க. புவியில இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சுஜிலா கணவாய். சரியாங்க, சுஜிலா கணவாய் எங்க இருக்கு? ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. சரியாங்க, சுஜிலா கணவாய் எங்க இருக்கு? ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. அடுத்து ஜெஷப்லா. ஜெஷப்லா எங்க இருக்கு? சிக்கிம்ல இருக்கக்கூடிய கணவாய். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3. அடுத்ததுக்கு ஆன்சர் 1. சரியாங்க, அடுத்து நமாபாஸ் எங்க இருக்கு? நமாபாஸ் எங்க இருக்கு? உத்தரகாண்ட்ல இருக்கு. அதே மாதிரி ஷிப்கிலா. ஷிப்கிலா எங்க இருக்குங்க? ஹிமாச்சல் இருக்கக்கூடியது. ஸோ ஆன்சர் 3, 1, 4, 2 எங்க இருக்கு? ஆப்ஷன் சி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி, இந்திய சராசரி மக்கள் அடர்த்தியை விட அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலத்தை அடையாளம் காண்க. சரியா, இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? கோவா. இதுக்கு ஆன்சர் கோவா. அடுத்த கேள்வி, பட்டியல், சூறாவளி நாடுகள். சரியாங்க, சூறாவளி அதுக்கான நாடுகளும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேக்கியோ. பேக்கியோ என்பது எங்க வரும்? பிலிப்பைன்ஸ். பேக்கியோ என்பது என்னது? பிலிப்பைன்ஸ். ஸோ ஆன்சர் 3. அடுத்து டைஃபூன். டைஃபூன் எங்கெங்க வரும்? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்னது? 4. ஸோ இதுக்கு 4. அடுத்து வில்லி வில்லி. வில்லி வில்லி என்பது எங்க வருங்க? தெரிஞ்சது தான். எங்க வரும்? ஆஸ்திரேலியா வரக்கூடியது. ஸோ 1. அடுத்து டைஃபூ. டைஃபூ என்பது எங்க? மிச்சம் இருக்குது ஜப்பான் தான். ஆன்சர் 2. ஸோ 3, 4, 1, 2 ஆன்சர் என்ன வரும்? ஏ ஆப்ஷன். ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி, சூழியலே நிரந்த பொருளாதாரம் என்ற முழக்கத்தை தந்தவர் யார்? யாரு? சுந்தர்லால் பகுகுணா. சுந்தர்லால் பகுகுணா. அடுத்த கேள்வி பார்ப்போம். 11ஆம் ஐந்தாண்டு திட்ட அணுகுமுறையான வேகமான மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கி என்பதை அங்கீகரித்தது எது? எதுங்க? தேசிய வளர்ச்சி குழு. ஆன்சர் தேசிய வளர்ச்சி குழு. சரியா, ஸோ மிச்சம் என்ன இருக்கு? ஆப்ஷனுங்க. திட்டக்குழு இருக்கு, நிதிக்குழு இருக்கு, வேளாண்மை அமைச்சகம் இருக்கு. எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். திட்டக்குழு என்பது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது? 1950 உருவாக்கப்பட்டது. இப்போ வந்து நிதி ஆயோக் மாறி இருக்கு. சரியாங்க, அடுத்து நிதிக்குழு. சரியா, ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி, எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் வாயிலாக புதிதாக 4 மொழிகளான போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்திலி ஆகியவை சேர்க்கப்பட்டது? ஸோ இதுக்கு பார்த்தோன்னே தெரியும். 3 என்னது? 3 டைம் மொழிகள் சேர்த்திருப்பாங்க. 21. அடுத்து என்ன வரும்? 71. அடுத்து என்ன வரும்? 92. சரியாங்க, ஸோ இப்போ கேட்டிருக்க கேள்வி வந்து நமக்கு 92வது சட்டத்திருத்தம் கேட்டிருக்காங்க. ஸோ போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்திலி
இங்கே வந்து ஒரு மொழி சேர்த்துருப்போம் சரியாங்க. அடுத்து என்ன கற்றுருப்போம் 3 சேர்த்துருப்போம். இங்கே எவ்வளவு 4 சேர்த்துருப்போம் சரியாங்க. ஸோ இங்கே பார்த்தோமாக்க முதல் என்ன சிந்தி மொழி, அடுத்து என்ன வரும் கொங்கணி மணிப்புரி நேபாளி, அடுத்து என்ன வரும் போடோ டோக்ரி மைதிலி சாந்தலி வரும். ஸோ ஆன்சர் டி ஆப்ஷன். ஆன்சர் என்ன வரும் டி ஆப்ஷனில் வரும் சரியாங்க. அதே மாதிரி 75 78 என்னது ஸோ வேறு வேறது 78 பார்த்தோம்னு வச்சுங்களேன் என்ன வரும்னா 9வது அட்டவணையில் நிறைய இது சேர்த்துருப்பாங்க சரியாங்க. 9வது அட்டவணை தொடர்புடையது. 75 பார்த்தோமாக்கும் இந்த வாடகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும் சரியா. ஸோ நமக்கு ஆன்சர் இங்கே வந்து பார்த்தோமாக்க ஆன்சர் என்ன அது 47க்கு ஆன்சர் டி டெல்லி. அடுத்த கேள்வி, விதி 352 உள்நாட்டு அச்சுறுத்தல் என்ற வார்த்தையை நீக்கி அதற்கு பதிலாக ஆயுதம் தாங்கிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை சேர்த்த சட்ட திருத்தம் எது? ஸோ இந்த கேள்வி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்வி. எது வரும் 44வது சட்ட திருத்தம் சரியாங்க. 44வது சட்ட திருத்தம் சரியாங்க. இந்திரா காந்தி அம்மாவோட பீரியட் முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய இதில் வந்து பார்த்தோமாக்கும் இந்த 42 44 ஏகப்பட்ட முறை கேட்பாங்க. 42வது சட்ட திருத்தம் என்பது என்னது இந்தியாவினுடைய குட்டி அரசியலமைப்பினோட சொல்லுவாங்க சரியாங்க. இந்தியாவோட குட்டி அரசியலமைப்பினோட சொல்லுவாங்க. அதே மாதிரி 44 பார்த்தோமாக்கும் 42ல் எதெல்லாம் உயர்த்தினாங்களோ அதை ஃபுல்லாக அங்கே குறைச்சிருப்பாங்க, எதெல்லாம் அங்கே குறைச்சாங்களோ அதை ஃபுல்லாக என்ன செஞ்சிருப்பாங்க கூட்டியிருப்பாங்க. ஸோ ரெண்டும் ஒன்றுக்கு தொடர்புடையதாக தான் இருக்கும். இங்கே பார்த்தோமாக்கும் அந்த அதுக்கு முன்னாடி வரைக்கும் சரியாங்க தேசிய இது நெருக்கடி இது பண்ணி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்காண்டி இங்கே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க 44ல் வந்து அந்த வார்த்தையை மாற்றிருப்பாங்க. 352ல் உள்நாட்டு அச்சுறுத்தல் என்ற வார்த்தையை நீக்கி அதற்கு பதிலாக ஆயுதம் தாங்கிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை வந்து புதுசாக சேர்த்திருப்பாங்க சரியாங்க. இது எவ்வளோ எந்த வருஷம் 1976. இது எந்த வருஷம் 1978. ஸோ ஆன்சர் 1978. இதுக்கு ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் குறைந்த அளவு கல்வியறிவு விகிதத்தை பெற்றுள்ளது சரியா. ஸோ கல்வியறிவு விகிதம் வந்தாலே பார்த்தோமாக்கும் டாப்ல இருக்கக்கூடியது எது கன்னியாகுமரி வரும் சரியாங்க. டாப்ல இருக்கக்கூடியது கன்னியாகுமரி. அதே மாதிரி குறைந்த அளவுன்னு வரக்கூடியது எது வரும் தருமபுரி சரியா. குறைந்த அளவுன்றது தருமபுரி மாவட்டம் வரும். அதிக அளவு வந்து பார்த்தோமாக்கும் கன்னியாகுமரி. அடுத்த கேள்வி, சுய உதவி குழுக்களை வங்கிகளுடன் இணைக்கும் திட்டம் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் 1992. 1992. ஓகே. ஸோ இதுவரைக்கும் இந்த 50 கேள்விக்கான ஆன்சர் பார்த்தோம். நாளைக்கு அடுத்த 50 கேள்விகளுக்கான ஆன்சர் பார்ப்போம். பல்லாயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கிய கணியன் IAS அகாடமி நிறுவனத்தால் விரைவில் அறிவிக்கப்படவுள்ள சார்பு ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தேர்வுகளுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் மற்றும் முழு தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கவனத்துடன் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க தனி மென்டார் குழுக்கள், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வசதியுடன் தரமான உணவு மற்றும் விடுதி வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அட்மிஷன்ஸ் குறித்த மேலும் தகவல்களுக்கு 7845454747 and 9995554353. கணியன் IAS அகாடமி, நம்பர் 101, வக்கீல் புதுத்தெரு, சிம்மக்கல், மதுரை.